வாழ்வில் முன்னேற போகும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இந்த வெப்சைட் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸும் வந்திருக்கு. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் உங்கள் அனைவராலும் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு விஷயம் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன், இது ஓவர் நைட்டில் ஓபமாக ஆகக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்கள் ரெகுலராக இதில் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல இன்கம் வரும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ வெப்சைட்டோட நேம் பார்த்த உடனே வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இப்போ நான் சொல்லி தரக்கூடிய மெத்தட் ஒரு யூனிக்கான கண்டென்ட்டாக இருக்க போது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா shrinkme.io. இதை தெரியாதவங்களுக்காக சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு லிங்க்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஷார்ட் டவுன் பண்ண போகிறோம். அந்த லிங்க்ஸை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். அவங்க கிளிக் பண்ணி வியூ பண்ணுறது மூலிமா நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஆமாம், இது லெஜிட்டான ஒரு சைட் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 20% ரெஃபரல் போனஸும் காத்துட்ருக்கு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபரல் பண்ணிங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு 20% ஆஃப் ரெவன்யூ லைஃப் டைமுக்கு உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் விட்ராவல் பாருங்கள், பேபால், பயோனியர், பிட்காயின், பேடிஎம், யூபிஐ, ஸ்கில், பேயர், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. நீங்கள் விட்ரா பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேடிஎம், பேபால், யூபிஐ, ஸ்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் தான். ஜஸ்ட் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களோட யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ரீஎன்டர் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஐம் நாட் அ ரோபோட் கொடுத்துருங்க. செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே வந்துடும். ஸோ இதுதான் உங்கள் ப்ரொஃபைல், இப்படி தான் இருக்கும். இங்கே தான் உங்களோட நியூ ஷார்ட் அண்ட் லிங்க்குன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் நம்ம சில லிங்க்ஸை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த மாதிரி லிங்க்ஸை பேஸ்ட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலான்ற விஷயத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஊரில் நம்மளுக்கு எவ்வளோ ரேட்ஸ் தராங்கன்னு பார்க்கலாம். உங்களோட லிங்க்கை கிரீன்லாண்ட் மக்கள் ஒரு 1000 பேர் வியூ பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு $22 கிடைக்கும். அதுவே அயர்லாண்ட்லேருந்து ஒரு 1000 பேர் உங்களோட லிங்கை கிளிக் பண்ணி வியூ பண்ணாங்கன்னா உங்களுக்கு $16. ஸோ இதே கான்செப்டில் தான் எல்லாமே ஒர்க் ஆகுது. யூஎஸ் பார்த்தீங்கன்னா $7, யுனைடெட் கிங்டம் $7 இருக்குது. இந்தியா எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்தியா பார்த்தீங்கன்னா வெறும் $3 தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே அதிகமாக ஏர்ன் பண்ணணுன்னு தான் நினைப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிரீன்லாண்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு யூனிக்கான நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் வேணும். அது அந்த லிங்க்கை எப்படி கிரீன்லாண்ட்லேருந்து வந்து வியூ பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம இந்தியன் சைட் தான், நம்ம இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுருக்கோம். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை நிறைய சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்திங்கன்னா இந்தியன்ஸாக தான் இருப்பாங்க. அப்படி ஒரு நிலமையில் எப்படி நம்ம கிரீன்லாண்ட், யூகே, யூஎஸ்க்குலாம் எப்படி ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் சொல்யூஷன் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. எக்ஸாம்பிள், இப்போ நான் கீட்டோ டயட்டுன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருக்கேன். யூடியூப்னு சொன்ன உடனே நீங்கள் ரீஅப்லோட் பண்ணணுமான்னு நினைக்காதீங்க. ரீஅப்லோட் கிடையாது. இப்போ கீட்டோ டயட்டுன்னு போட்ட உடனே இங்கே நிறைய வீடியோஸ் வந்திருக்கு பாருங்கள். எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஃபஸ்ட் வீடியோவே எடுத்துக்கலாமே. இதான் ரேங்கிங்கில் ஃபஸ்ட் இருக்குது. 1 year ago போட்டிருக்காங்க. 3.5 million வியூஸ் வந்திருக்கு. இது 2 years ago. ஸோ ரூல்ட் மீ தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரேங்கிங் நம்பர் 1ல் இருக்குது. ஸோ நம்ம அவங்களோட வீடியோஸே ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 year ago 1 million வியூஸ் வந்திருக்கு. இவங்க ரீசெண்டாக ஏதாவது போஸ்ட் பண்ணியிருக்காங்களா நம்ம செக் பண்ணலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 3 weeks ago ஒரு வீடியோ இருக்குது. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவோட டாபிக் பாருங்கள், 0 carb ஃபுட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் நியூ ஷார்ட் அண்ட் லிங்க்கை கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் தட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த லிங்க் வந்துடும். இந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் அனைவருமே ஃபோரமில் போயிட்டு என்டர் பண்ண போகிறீங்க. ஃபோரம்னா என்னென்னா கோரா மாதிரி தான். கோரா நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கோரான்றது கேள்வி பதில் நிறைந்த ஒரு இடம் தான். உங்களுக்கு சப்போஸ் எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் இங்கே கேட்கலாம், மற்றவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், என்னோட டாபிக், என்னோட ரிலேட்டட் நியூஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஹவு டு ஐ ப்ரொமோட் மை அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு சில கேள்விகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஃபார் யூன்னு வந்திருக்கு. ஏன்னா நான் இந்த நியூஸில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு இது ரிலேட்டடான நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் நினச்சேன்னா இது எல்லாத்துக்குமே ஆன்சரும் பண்ணலாம். கூடவே என்னோட அஃபிலியேட், இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் நான் அங்கே போஸ்ட் பண்ணிவிடுவேன். இப்போ எக்ஸாம்பிள், ஹவு டு ஐ ப்ரொமோட் மை அஃபிலியேட் லிங்க்னு இங்கே ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் ஆன்சர் கொடுக்கலாம். அதாவது எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுலேயே அது சம்மந்தப்பட்ட சில லிங்க்ஸையும் நான் பேஸ்ட் பண்ணுவேன். அது அஃபிலியேட் லிங்க்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ரீடைரக்ஷனுக்கு நான் ஒரு லிங்க்ஸை நான் அங்கே ஒரு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு
அவங்களுக்கு உதவியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுவாங்க. Quora தான் இருக்கிறதுலே மோஸ்ட்லி டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு Q&Aன்னு சொல்லலாம், ஒரு ஃபோரம்னு சொல்லலாம். ஸோ இதை தான் நீங்கள் இங்கே போஸ்ட் பண்ண போகிறீங்க. இப்போ நிறைய பேருக்கு கேள்வி வரும், இப்போ நான் Quoraல இதே ஒரு கேள்விக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன். இப்போ இந்த கீட்டோ டயட்டுக்கு நம்ம ஒரு ஆன்சர் கொடுக்குறோம், 0 கார்ப் ஃபுட் லிஸ்ட் அப்படி என்ன அப்படின்ற மாதிரி இங்கே கொஸ்டின் யாராவது டைப் பண்ணியிருக்காங்க, ஒரு கீட்டோ டயட்டுக்கு ஆன்சர் கொடுங்க நிறைய பேர் டைப் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே நம்ம கீட்டோ டயட்டுன்னு டைப் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே கீட்டோ டயட்டுன்னு தான் டைப் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ கீட்டோ டயட், இங்கே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி எடுக்கலாம். அந்த லிங்க்ஸை இவங்களுக்கு நீங்கள் ஆன்சராக கொடுக்கலாம். இந்த கேள்விக்கு ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஆன்சர் கொடுத்தாலே போதும். ஆனால் இதில் எப்படி இப்போ யூஎஸ்லேருந்து வருவாங்க, இந்தியன்ஸும் வரலாம், வேறு எங்கேருந்து வேணாலும் வரலாம், நம்மளுக்கு 1000 வியூஸ் வருது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக கூட இருக்கும். ஆனால் இதில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். எப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள், இப்போ ஜஸ்ட்டு கூகுள் போயிடுங்க, அங்கே போய்ட்டு கீட்டோ டயட் ஃபாரம்ஸ் டைப் பண்ணுங்கள். இங்கே ஏகப்பட்ட ஃபாரம்ஸ் வரும், எல்லாமே கீட்டோ டயட் சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள், அட்வான்ஸ் சர்ச் கொடுங்க. அட்வான்ஸ் சர்ச்சில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரீஜன்னு, இந்த இடத்துல நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். க்ரீன்லேண்ட்னா க்ரீன்லேண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம், இந்தியானா இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் வைஸாகவும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். கொடுத்துட்டு அட்வான்ஸ் சர்ச் கொடுத்தீங்கன்னா யூஎஸில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கீட்டோ டயட் சம்மந்தமான ஃபோரம்ஸும் நம்மளுக்கு இங்கே வரும். இந்த மாதிரி ஃபோரம்ஸில் நீங்கள் போய் கேள்வியும் கேட்டுட்டு நீங்களே கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்விக்கு நீங்கள் மக்களுக்கு உதவி செய்யலாம். உதவி செஞ்சுட்டு கூடவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கமும் வரணும் இல்லையா, ரிட்டர்ன்ஸ். யாருமே இங்கே எதுவுமே சும்மா பண்ண போகிறதில்ல, எல்லாமே ஒரு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா யார் என்ன ஹெல்ப் பண்ணாலுமே இன் ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு சம்திங் ஏதோ ஒன்று வேணும். அவங்களுக்கு அது ஒரு நல்ல நேம் கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை அதுலேருந்து அவங்களுக்கு மணி வரதா கூட இருக்கலாம். ஏதோ மக்கள் இங்கே ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இன் ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஒன்று வரணும். இதுதான் உண்மை. ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க கூட என்னென்னா ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா புண்ணியம் வரணும்னு தான் நினைப்பாங்க. புண்ணியமும் பார்த்தீங்கன்னா இன் ரிட்டர்ன்ஸ் அவங்க ஏதோ எதிர்பார்க்குறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அது காசா புண்ணியமோ ரெண்டும் ஒன்று தான். இன் ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்மில் அவங்களுக்கு வரப்போகுது. அதே தான் இங்கேயே நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இவங்க எல்லாருக்குமே நம்ம ஆன்சர் தரது மூலயமா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். சரி, ஓகே, இந்தியாவில் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், என்னால் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, இவ்வளோ பேர் வந்து கிளிக் பண்ணுவாங்க, இவ்வளோ பேர் வியூ பண்ணுவாங்கலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இன்னும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் மதன் கௌரி வீடியோவே எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு ஏதாவது வீடியோ போட்டிருக்காரா பார்க்கலாம். ஓகே, ஒரு 27 மினிட், ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுட்ருக்காரு. ஸோ இப்போ 27 மினிட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா 47K வியூஸ் வந்திருக்கு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், 6 மினிட்ஸ் இருந்தது, எனக்கு ஒரு 1K வியூஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 27 மினிட்ஸில் 41K வியூஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த தம்ப்நெயிலை அப்படியே ஒரு ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். காப்பி லிங்க் அட்ரஸ் போங்க, உங்களோட ப்ரொஃபைல் போயிட்டு இங்கே லிங்க்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை ஷார்ட் டவுன் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களோட வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், டெலகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக கூட இருக்கட்டும், உங்களால் ஷேர் பண்ண முடியும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது தயவுசெய்து அதை ஸ்பேம் பண்ணாதீங்க. இஷ்டத்துக்கு நீ எல்லா குரூப்லேயும் போட்டு தள்ளாதீங்க. உங்களோட ப்ரொஃபைலில் போங்க, உங்களோட பேஜ் உங்களோட குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் இருந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டும் எதுவும் வரலைன்னா நீங்கள் அடுத்த குரூப்பில் போஸ்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 5 குரூப்பில் மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள். இவரோட தம்ப்நெயில் எடுத்துகிட்டு வாட்ச் இட் ஹியர் அப்படின்ற மாதிரி போட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணாலே கண்டிப்பாக பல பேர் இவரோட வியூவர்ஸ்க்கு காத்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க கிளிக் பண்ணி வியூ பண்ணுறது மூலமா நம்மளும் ஏர்ன் பண்ணலாம், அவருக்கும் ஒரு வியூஸ் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இன் ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து அவருக்கு ஒரு வியூவர்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அவரை ப்ரொமோட் பண்ண காரணத்துக்கு நம்மளுக்கும் ஒரு இன்கம் வந்த மாதிரி இருக்கும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணுன்னா நீங்கள் மைக் செட் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய காமெடி சேனல்ஸ் இருக்குது, நல்ல ஒரு வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைனா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டுடே ட்ரெண்டிங், நேமே பார்த்தீங்கன்னா டுடே ட்ரெண்டிங் தான். ஸோ பெஸ்ட்டு ட்ரோல் சேனல்னு சொல்லலாம், ரொம்ப ஆக்வர்டாக இல்லாத ஒரு சேனல்னு சொல்லலாம். ஸோ இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ட்ரோல் வீடியோ போட்டுட்ருக்காங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டாபிக் லைக் மீரா மிதுனா இருக்கட்டும், சுஷாந்த் கேஸாக இருக்கட்டும், ஸோ இப்படி பல ட்ரெண்டிங் டாபிக்ஸ் ஓடிட்டுருக்கு. நீங்கள் அதை எல்லாமே போஸ்ட் பண்ணலாம். இப்போ இங்கே எக்ஸாம்பிள், இப்போ விஜய் அஜித் ஃபேன்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ரீச் வரும்னு சொல்லுவேன். இதே மாதிரி பல வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இது எல்லாமே
போஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே எது ரொம்ப ஆசைப்படுவாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட், காசிப், சினிமா, அவங்க எல்லாருக்கும் இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வியூஸ் வரதும் ரொம்ப பெரிய விஷயமா இருக்க போகிறதில்ல. உங்களால் ஒரு நல்ல அமௌண்ட் டெய்லி ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. கூடவே தமிழ் பிஷப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் நேரம் சந்திக்கிறேன்.